வந்து கரெக்டா அந்த பட்ஜெட்குள்ள பண்ணி முடிச்சு அதை ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்து கொண்டு போயிட்டு கார்த்தி தான். அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் இந்த ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு, அப்புறம் லோகேஷ்ட பேசி லோகேஷ் ஃபன் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வரும். அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும் இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் பிகமிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் அ தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபிலிம்ஸ். அப்படின்றப்போ 2 பிக் ஃபிலிம்ஸ் நடுவில் வரும். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபிலிம் அண்ட் மக்கள் பயங்கரமாக கொண்டாடக்கூடிய படமா இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அஸ் ஐ செட், ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து நாங்கள் நிறைய படம் பண்றோம். என்னோட மோட்டிவ் வந்து என்னன்னா, ஒரு படம் நம்ம ஒன்று பண்றோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாம போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பரா ஓடுது, எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியற மாதிரி படங்கள் பண்றோம். ஏன் இப்பதான் இந்த படம் ஓடிச்சு, நம்ம மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அது மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பா ஓடுற இதுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.